முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை அடுத்த திருநாவலூரில் உள்ள இந்தியன் வங்கியில் கொள்ளை முயற்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அலாரம் ஒலித்ததால் மிரண்டு ஓடி இருக்கு. என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். திருடன். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்கள். அதாவது உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூரில் இந்தியன் வங்கி கிளையானது செயல்பட்டு வருகிறது. சுமார் 20,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட முக்கியமான வங்கியாக அந்த பகுதியில் இந்த வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் உள்ள 4 லாக்கர்கள் சுமார் 100 கிலோ தங்கம், பல லட்சம் ரூபாயானது இருக்கின்றது என சொல்லப்படும் நிலையில் இந்த வங்கியின் ஊழியர்கள் மற்றும் மேலாளர்கள் நேற்று மாலை வழக்கம் போல தங்களது வங்கி பூட்டிவிட்டு இன்று மறுநாள் காலை வந்து பார்த்தபோது வங்கியின் முன்பக்க கதவு மற்றும் ஷட்டர் உடைக்கப்பட்டு பாதி ஷட்டர் திறந்த நிலையில் இருந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் மற்றும் மேலாளர் உடனடியாக இது குறித்து திருநாவலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த திருநாவலூர் போலீசார் சம்பவ இடத்தில் கிடைக்கப்பட்ட கைரேகை மற்றும் தடயங்களை சேகரித்தனர். தற்போது மோப்பனையாளர் வரவைக்கப்பட்டு அந்த சம்பவ இடத்தில் திருட்டு எவ்வாறு நடந்திருக்கும், திருடர் எந்த வழியில் வந்து எந்த வழியாக சென்றிருப்பார் என்பது குறித்தெல்லாம் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வங்கியில் கிடைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவர் சட்டை மற்றும் கையில் அணிந்து வந்துள்ளதால் அவர் அதாவது திருட்டையே தொழிலாக செய்திருப்பவராக இருக்கலாம் அல்லது குடியாரராக கூட இருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலும் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இந்த வங்கியில் நடந்த கொள்ளை முயற்சியானது இந்த பக்கத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தீவிரமாக இந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.